சினிமா நடிகை கௌதமியும் சினிமா நடிகர் கமல்ஹாசனும் ஒன்றாக பல வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். நடிகை கௌதமி தனது கணவரை விட்டு பிரிந்து வந்து கமல்ஹாசனோடு வாழ்ந்து வந்தார். நடிகர் கமல்ஹாசன் தனது மனைவி சாரிகாவை விட்டு பிரிந்து வந்து நடிகை கௌதமியோடு பல வருடங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். இப்படி இருவரும் வாழ்ந்து வந்த நிலையில்தான் அவர்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நடிகர் கமல்ஹாசனும் நடிகை கௌதமியும் பிரிந்து விட்டார்கள். கல்யாணம் செய்து கொள்ளாமலே இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தார்கள். பிறகு இருவருமே பிரிந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் நடிகை கௌதமிக்கு உடலில் பல நோய்கள் தொற்றிக் கொண்டது. நோய்வாய்ப்பட்ட நடிகை கௌதமிக்கு பல்வேறு சிகிச்சைகள் தரப்பட்டன. அந்த சிகிச்சையின் போது நடிகை கௌதமிக்கு மிக பெரும் தொகை செலவானது. அதனால் அவர் தனது அசையா சொத்துக்களை விற்பதற்கு முன்வந்து அதற்கு ஒருவரை நியமித்தார். இந்த சொத்துக்களை வித்துக் கொடுங்கள் என்று அப்போது புரோக்கராக செயல்பட்டு கொண்டிருந்த காரைக்குடியைச் சேர்ந்த அழகப்பன் என்பவரிடம் நடிகை கௌதமி தனது அசையா சொத்தான ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் 46 ஏக்கர் நிலத்தையும் வேறு சில இடங்களில் இருக்கும் சில சொத்துக்களையும் விற்று தருமாறு புரோக்கர் அழகப்பனிடம் பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்திருக்கிறார். பவர் ஆஃப் அட்டர்னி என்றால் இந்த சொத்தை விற்பதற்கு அவருக்கு முழு உரிமையும் உண்டு என்கிற ஒரு பத்திரத்தில் கையெழுத்திட்டு அவரிடம் கொடுத்து விட்டார் கௌதமி. அவர் தனக்கு இந்த சொத்துக்களை விற்று பணத்தை தருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நடிகை கௌதமிக்குத்தான் ஒரு சில மாதங்களில் மிக பெரும் அடி விழுந்தது. இந்த சொத்துக்களை விற்று தருவதாக வாக்குறுதி கொடுத்த காரைக்குடி அழகப்பன் இந்த சொத்துக்களை தனது பெயரிலும் தனது மனைவி பெயரிலும் தனது மகன் மற்றும் மருமகள் பெயரிலும் மாற்றிக்கொண்டார். அதற்காக பல்வேறு ஆவணங்களை போலியாக தயாரித்து அதில் நடிகை கௌதமி கையெழுத்து போட்டது போன்ற போலி ஆவணங்களை உருவாக்கிவிட்டார். போலியாக கௌதமி போன்றே கையெழுத்திட்டு இந்த சொத்துக்கள் அனைத்தையும் தனது பெயரிலும் தனது மனைவி பெயரிலும் தனது குடும்பத்தார் பெயரிலும் பதிவு செய்து கொண்டார் அழகப்பன். இந்த விவரங்கள் எல்லாம் கௌதமிக்கு பிறகுதான் தெரிய வந்தது. தனது சொத்துக்களை அநியாயமாக இப்படி அபகரித்துக் கொண்டாரே இந்த அழகப்பன், இவரை நம்பி நாம் மோசம் போனோமே என்று நொந்து போனார் நடிகை கௌதமி. அப்போது நடிகை கௌதமி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து இவருக்கு உதவிகள் வரவில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் சிலரே இந்த அழகப்பனுக்கு உதவியதாக குற்றம் சுமத்தி இருக்கிறார் நடிகை கௌதமி. தமிழக பிஜேபியை சேர்ந்தவர்கள் நடிகை கௌதமியை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் கௌதமி. இந்த வழக்கு பற்றியோ இந்த சொத்துக்கள் பற்றியோ அப்போது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் மிகவும் நொந்து போன நடிகை கௌதமி பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிவிட்டார். அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிய பிறகுதான் தமிழக காவல்துறை இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரணையை தொடங்கியது. இதில் நடிகை கௌதமியை ஏமாற்றி இருப்பது தெளிவாக தெரிந்தது. உடனடியாக காரைக்குடி அழகப்பனையும் அவரது குடும்பத்தாரையும் விசாரணைக்கு வருமாறு உத்தரவு போட்டது காவல்துறை. ஆனால் இந்த விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாகிவிட்டார் காரைக்குடி அழகப்பன். அவரோடு அவரது குடும்பத்தாரும் தலைமறைவாகி விட்டார்கள். போலீஸ் தனது வேலையை ஆரம்பித்தது. பல்வேறு இடங்களில் ரகசியமாக கண்காணித்து கேரளாவில் பதுங்கி இருந்த அழகப்பனையும் அவரது மனைவியையும் மகனையும் மருமகளையும் கைது செய்தது தமிழக போலீஸ். அதோடு இவர்கள் பதுங்குவதற்கு உதவியாக இருந்த கார் டிரைவர் சதீஷ் என்பவரையும் கைது செய்தது. அதன் பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. நடிகை கௌதமியின் சொத்துக்களை அபகரித்து தனது பெயரில் மாற்றி இருப்பது தெளிவாக தெரிந்தது. இது பற்றி தொடர்ந்து நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகிறது. இந்த அழகப்பன் ஒரு சில தமிழ் சினிமாக்களை தயாரித்திருக்கிறார். அதோடு கட்டுமான துறையிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பல கட்டிடங்களை கட்டி கொடுக்கும் கான்ட்ராக்டராக இருந்திருக்கிறார் இந்த அழகப்பன். அதோடு இல்லாமல் லேண்ட் புரோக்கராகவும் செயல்பட்டு இருக்கிறார் இந்த அழகப்பன். இந்த புரோக்கர் அழகப்பன் நடிகை கௌதமிக்கு நன்கு அறிமுகமானவர். பல்வேறு திரைப்படங்களில் நடிக்கும் பொழுது அவரோடு பழகி இருக்கிறார் இந்த தயாரிப்பாளராக இருந்த அழகப்பன். இவர் நமக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று நம்பி இந்த சொத்துக்களை விற்று தாருங்கள் என்று கூறி அவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்தார் நடிகை கௌதமி. ஆனால் கௌதமியின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அதை சாதகமாக பயன்படுத்தி அந்த சொத்துக்கள் மொத்தத்தையும்
தனது பெயரிலும் தனது குடும்பத்தார் பெயரிலும் எழுதி அதை பத்திரப்பதிவும் செய்துவிட்டார் அழகப்பன். அழகப்பன் எப்பேற்பட்ட கில்லாடி பாருங்கள். அழகப்பன் எப்படிப்பட்ட கிரிமினல் பாருங்கள். அழகப்பன் எப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகி பாருங்கள். இதன் பிறகு நீதிமன்றத்தில் தொடர்ந்து வழக்கு நடைபெற்று வருகிறது. ஒருமுறை அழகப்பனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்தது. ஆனால் இவர் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்று மீண்டும் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது தமிழக போலீஸ். இப்போது அந்த வழக்கு பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அழகப்பன் மீண்டும் தனக்கு ஜாமீன் தர வேண்டும் என்று கோரி காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் மனு செய்திருக்கிறார். இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி உங்கள் கருத்தை தெரிவியுங்கள் என்று நீதிபதி உத்தரவிட்டதின் பேரில் நடிகை கௌதமி காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி இந்த அழகப்பனுக்கு ஜாமீன் தராதீர்கள், இவர் சாட்சிகளை கலைத்து விடுவார், மற்ற டாக்குமெண்ட்களையும் அழித்து விடுவார் என்று கூறி இவருக்கு ஜாமீன் தரக்கூடாது என்று தனது வக்கீல் மூலம் வாதிட்டார் நடிகை கௌதமி. இப்படி போய்கொண்டிருக்கிறது இந்த வழக்கு. கஷ்டப்பட்டு சினிமாவில் நடித்து சம்பாதித்த சொத்தை யாரோ ஒரு நபரிடம் கொடுத்து ஏமாந்து போய்விட்டார் நடிகை கௌதமி. அதை மீட்டு தர வேண்டியது தமிழக அரசின் கடமை. தமிழக காவல்துறை இதில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக அரசும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழக பிஜேபியில் இருந்து நடிகை கௌதமி வெளியேறியவுடன் இந்த வழக்கு சூடுபிடித்து காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழக பிஜேபியில் இருந்து விலகிவிட்டாலும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்து விட்டார் நடிகை கௌதமி. இருந்தாலும் திமுக அரசு, தமிழக அரசு அவருக்கு உதவிகள் செய்து வருகிறது. அவரது சொத்துக்களை மீட்டு தருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறது தமிழக அரசு. தமிழக காவல்துறையும் சிறப்பாக செயல்பட்டு நடிகை கௌதமிக்குரிய நீதியை பெற்றுத்தரும் என்று தெரிகிறது. நீதிமன்றமும் காவல்துறையும் தமிழக அரசும் செயல்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஒரு நடிகையின் சொத்தை அவருக்கே கிடைக்கும்படி செய்ய வேண்டும். இந்த வழக்கில் குற்றமிழைத்திருக்கும் அழகப்பனுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நடிகர் கமல்ஹாசனும் மறைமுகமாக நடிகை கௌதமிக்கு உதவி செய்து வருகிறார். நடிகர் கமல்ஹாசன் தனது செல்வாக்கை பயன்படுத்தி தமிழக அரசிடம் மறைமுகமாக கௌதமிக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறியிருக்கிறார். அதன் பேரில் நடிகை கௌதமிக்கு உதவிகள் வந்து கொண்டிருக்கிறது. அரசின் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் அதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து நியாயமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நடிகை கௌதமியின் சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும். அந்த சொத்துக்கள் நடிகை கௌதமிக்கு கொடுக்கப்பட வேண்டும். அவருக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும். நீதிமன்றமும் காவல்துறையும் தகுந்த நடவடிக்கை எடுத்து வருவதால் விரைவில் இந்த சொத்துக்கள் மீண்டும் நடிகை கௌதமியிடம் ஒப்படைக்கப்படும் என்று நம்பலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சித்தார்த் மிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.